கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. அகன்ற வயல் பரப்பின் நடுவே தூசி படர்ந்த ஒரு சாலையில் ராஜ ரதத்தை போன்ற மிக அழகான ரதம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. 6 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் 2 குதிரைகளாக 3 வரிசையில் பூட்டப்பட்டிருந்தன. திறந்த வயல்வெளியில் 2 குதிரை குட்டிகள் மகிழ்ச்சி பெருக்கால் அங்கும் இங்கும் ஓடி ரதத்தின் அருகே வந்தன. 2 குதிரை குட்டிகளும் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரைகளை பார்த்து, எங்களோடு விளையாட வாருங்கள், நாங்கள் அநேக விளையாட்டுகள் வைத்திருக்கிறோம், முதலில் நாங்கள் ஓடுகிறோம், எங்களை தொடர்ந்து வந்து எங்களை பிடியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு 2 குதிரை குட்டிகளும் கால்களை உதைத்து வாலை முறுக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தன. திறந்த வயல்வெளியில் அதிவேகமாக பாய்ந்து ஓடின. திடீரென்று திரும்பி பார்த்தபோது அந்த குதிரைகள் அவர்களை தொடர்ந்து ஓடி வராததை கண்டு திகைத்து நின்றன. திரும்ப குதிரைகளிடத்தில் ஓடி வந்தன. ஏன் எங்களோடு ஓடி வரவில்லை? களைத்து போயிருக்கிறீர்களா? பலவீனமாயிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் சந்தோஷம்தான் மிக தேவையான காரியம். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தையில் இருப்பது போலிருக்கிறீர்கள் என்று குட்டி குதிரைகள் கேட்டன. ஆனால் குதிரைகள் ஒரு வார்த்தை கூட பதில் பேசவில்லை. தலையை அசைக்கவும் இல்லை, காலை ஆட்டவும் இல்லை. அமைதியோடு நின்றன. எஜமானின் சத்தத்தை கேட்கவே கவனமாய் காத்திருந்தன. மீண்டும் குட்டி குதிரைகள் குதிரைகளை பார்த்து, ஏன் இந்த கடும் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அருகில் இருக்கும் இந்த குளுமையான நிழலில் வந்து நில்லுங்களேன். உங்களை பார்த்தால் மிகவும் தாகமுள்ளவர்கள் போல் தோன்றுகிறது. இந்த தெளிந்த நீரோடையில் வந்து தண்ணீர் குடியுங்கள் என்று சொன்னதும் அந்த குதிரைகள் குட்டி குதிரைகளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ராஜாவின் கட்டளையை எதிர்பார்த்து அசையாமல் நின்றன. நாட்கள் கடந்து சென்றன. திடீரென்று ஒரு நாள் ஒரு குட்டி குதிரை எதிர்த்து நிற்க ஆரம்பித்து விட்டது. இனி என்னால் இங்கு இருக்க முடியாது. நான் சுதந்திரமாக வயல்வெளியை சுற்றி வர வேண்டும். தெளிந்த நீரோடையில் தண்ணீர் குடிக்க வேண்டும். இந்த கட்டுப்பாட்டிற்குள் இந்த பட்டியில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி பலங்கொண்ட மட்டும் குதித்து வேலியை தாண்டி வெளியே ஓடிவிட்டது. மகிழ்ச்சியோடு மீண்டும் பசும்புல் தரைக்கு வந்துவிட்டது. பட்டியின் எஜமான் இதை குறித்து சிறிதும் கவலைப்படவில்லை. அதை தேடியும் செல்லவில்லை. ஆனால் இருந்த குதிரைகளை பழக்குவித்தான். தப்பியோடிய குட்டி குதிரையோடு வந்த மற்ற குட்டி குதிரையும் தப்ப நினைத்திருந்தால் தப்பியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிவதையும் அவருடைய வழியிலே செல்வதையுமே அது தெரிந்து கொண்டது. பயிற்சி இப்பொழுது இன்னும் கடினமாயிற்று. ஆனாலும் எஜமானுடைய அமைதியான சத்தத்தையும் அவருடைய விருப்பத்தை கூட விளங்கி முற்றிலும் கீழ்ப்படிந்தது. குதிரை அடைக்கும் பட்டியை விட்டு தப்பி சென்ற குட்டி குதிரை பசுமையான புல்வெளியில் மேய்ந்து தெளிந்த நீரோடையில் தண்ணீர் பருகி தான் விரும்பியபடியெல்லாம் ஓடி மகிழ்ச்சியாயிருந்தது. ஒரு நாள் 6 குதிரைகள் பூட்டிய ராஜாவின் ரதம் வயல்வெளியின் நடுவே செல்லும் சாலை வழியாக சென்றது. குட்டி குதிரை இதை கவனித்தது. பெரிய ஆச்சரியம் என்னவெனில், முதல் வரிசையில் வலது பக்கம் பூட்டப்பட்டிருந்த குட்டி குதிரை தன்னோடு இருந்த சகோதர குதிரை இப்பொழுது மிகவும் கம்பீரமாக உள்ளது. நன்றாக கொழுத்து பலமுள்ளதாக மிகுந்த ஆரோக்கியமாய் காணப்பட்டது. அதன் முகத்தில் அணியப்பட்ட கடிவாள வாரில் பொன் போல் மின்னும் ஓரக்கோடுகள் இருந்தன. அந்த வாரிலிருந்து தொங்கும் அலங்கார குஞ்சங்கள் காற்றில் அசைவதை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தது. அதில் காலில் அணிந்திருந்த அலங்கார மணிகளின் மெல்லிய ஓசை கேட்க இனிமையாக இருந்தது. சகோதர குதிரையை கண்டு இருதயத்தில் பொறாமைப்பட்டது. ஏன் இந்த குதிரை மாத்திரம் இவ்வளோ அலங்கரிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டிருக்கிறது? நான் மட்டும் ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன்? எனக்கு ஏன் அலங்கார மணிகள் இல்லை? எனக்கு ஏன் அலங்கார குஞ்சங்கள் இல்லை? ராஜாவின் ரதத்தில் பூட்டப்படும் வாய்ப்பை அந்த எஜமான் எனக்கு ஏன் தரவில்லை? என்னை தெரிந்து கொள்ளாமல் என் சகோதர குதிரையை தெரிந்து கொள்ள என்ன காரணம் என்று தனக்குள்ளே சிந்திக்க ஆரம்பித்தது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆகவே
அவருடைய மகிமை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் அதை மிகுந்த பாக்கியமாக கருதுங்கள். சுதந்திரமாய் திரிந்த என்னை கொண்டு வந்து அடைத்து விட்டாரே என்று எண்ணாதீர்கள். அவர் கையில் இருக்கும் சவுக்கை கண்டு பயப்படாதீர்கள். அது நம்மை அழிப்பதற்கல்ல, பழக்குவிக்கவே என்பதை நினைத்து கொள்ளுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை, இந்த புதிய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சுகபலன் தந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.